மல்லி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அன்னபூரணி வந்து சரியான கோவத்தில் இருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம மல்லி மேல் தான். எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன சொன்னீங்க, நீங்கள் 2 பேரையும் நீங்கள் தலையிடாதங்க பெரியம்மா, நாங்கள் 2 பேரும் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் சொன்னீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிங்க? அவள் நடிக்கிறாளா இல்லை உண்மையாகவே அப்படி இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியான கேள்வி கேட்டுட்ருக்காங்க. மல்லியும் மனோகரும் வந்து பதில் சொல்ல முடியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. நாங்களும் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனால் வந்து அவள் எதுலையுமே மாட்ட மாட்டேன்றா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் சைக்காட்ரிஸ்ட்டும் பார்த்துட்டு வந்து டேப்லெட் கொடுக்கலான்ட்டு எல்லாம் பாலில் கலந்து கொடுத்தேன். ஆனால் வந்து கடைசியில் விஜய் வந்து அதை பார்த்துட்டாரு. நான் டேப்லெட் கொடுத்துட்டேன், நீ என்ன கேட்காம எதுவும் கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த பிளானும் வந்து இப்படி சொதப்பிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறது? 2 டைமில் வந்து ஃபோன் பேசி மாட்டினோம். ஆனால் வந்து அது ஒரிஜினல் ஃபோன் இல்லை, டம்மி ஃபோன். எப்படி மாற்றுறான்னே தெரியல. நாங்கள் இப்படி இருக்கிறபோது எப்படி நம்ம அவர்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் மனோகர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுவும் கரெக்டு தான். இப்போ வந்து அவள் வந்து கையும் காலமாக மாட்டினாலுமே விஜயும் கதிரேசனும் நம்புறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். இதில் வந்து எதுவுமே இல்லாமல் இப்படி மனசுக்குள்ளே தோணுது, எங்களுக்கு இப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஒத்துக்கவே மாட்டார். மல்லியை வீட்டை விட்டு வெளியே போகணுன்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அப்படி இல்லையா, ரேணுகா இருக்கிறது பிடிக்காதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. அதனால தான் மல்லி வந்து யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாத்துக்குமே பொறுமையாக யோசிச்சுட்டு இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, இல்லை நம்ம ஆதாரத்தோடு சொன்னால் மட்டும்தான் இவங்க நம்மளை நம்புவாங்க இந்த விஷயத்தில் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பக்கம் வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்னபூர்ணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது வரைக்கும் நடந்ததெல்லாம் விடுங்க, இப்போ நான் இறங்குறேன் பாருங்கள், இப்போ எப்படி அவள் அலறி அடிச்சுன்னு ஓடுறா, இல்லை வந்து அவள் வாயாலே அவள் பதிலை சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு பேய் மாதிரியான ஒரு வேஷம் போட்டுன்னு மோகினி மாதிரி ரெடி ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்க. எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது பார்த்தா எல்லாருக்குமே ஒரு பயம் வரும். அவள் மட்டும் தெளிவாக இருந்தால் கண்டிப்பாக என்னை பார்த்து பயப்படுந்து தெளிவாக பேசுவா. இல்லை அப்படின்னு சொல்லிட்டா இவள் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்பயும் போல இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு தெரியல. அப்படி மட்டும் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா வந்து அன்னபூர்ணி ரொம்பவே எஃபர்ட் எடுத்திருக்காங்க தம் பொண்ணுக்காக, தம் பொண்ணோட லைஃப்பை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக. ஆனால் வந்து கண்டிப்பாக இதில் வந்து இவன் மாட்டுவாளான்னு தெரியல. சுடரே ஒரு ரேணுக்காவே ஒரு பேய், அவகிட்ட போய் பேய் வேஷம் போட்டு போய் நின்னா அவன் பயந்துருவாளா என்ன? கண்டிப்பாக அவள் ஷார்ப்பாக தான் இருப்பாள். ஆனால் இருந்தாலையும் ஒரு கெஸ்ஸு, எப்படியாச்சும் பயப்படணும், எப்படியாச்சும் அவன் மாட்டணும் அப்படின்றது தான் நம்மளோட ஆசையெல்லாம். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் ரேணுகாவுக்கு வந்து டவுட் வந்துருச்சு. எப்படி அப்படின்னா, மல்லி வந்து தான் மேலே சந்தேகப்படுறா, சந்தேக கண்ணோட தான் பார்க்குறா, பேசுகிற விதமும் சரியில்லை, எல்லாமே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் உன்னை ஒரு தவிப்பிலே வச்சுருந்தா மட்டும்தான் நீ என்னோடய லைஃப்குள்ளே வரமாட்டே, அதாவது என் விஷயத்தை பற்றி யோசிக்க மாட்டேன், என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட நெருங்குறது, விஜய்கிட்ட பேசுகிறது, விஜயை கூப்பிட்டு வச்சு எனக்கு புடவை வாங்கி கொடு, நீ மல்லிக்கு மட்டும் எவ்வளோ புடவை வாங்கியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து மல்லியை கஷ்டப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தான் தான் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இதில் வந்து மல்லி வந்து ரொம்பவே உள்ளே போயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சு மல்லி இதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் இவளை எப்படி கண்டுபிடிக்கணும், இவளை எப்படி மாட்ட விடணும்னு மட்டும் யோசிச்சா வந்து சீக்கிரமாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் வந்து மல்லி ரேணுகா வந்து விஜய்கிட்ட பேசுகிறது, விஜய்கிட்ட நெருங்குறத பார்த்தாலே ஆஃப் ஆகிடுறாங்க, லோ ஆகிடுறாங்க, ஒரு கஷ்டத்தில் அழுந்துட்டு போயிடுறாங்க. அதை தவிர்த்து வேறு எந்த ஒரு விஷயத்தையுமே யோசிக்க மாட்டேன்றாங்க. இது வந்து ரேணுகாவுக்கு வந்து ரொம்பவே அட்வான்டேஜாக போயிடுது. நீ அப்படியே இருடி, பொறாமையில் பொங்கி எழுடி, அப்போ தான் நீ என் விஷயத்துக்கு வரமாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே யோசிச்சுட்ருக்காங்க. இது வந்து ரொம்பவே ஒரு மல்லிக்கு வந்து கஷ்டம். இன்னுமே வந்து நாள் போயிட்டே தான் இருக்கும். இவளை கண்டுபிடிக்கிறது இன்னும் கஷ்டமாயிடும். அது மட்டும் இல்லாமல் டெண்டர் ஃபைல்ஸ் வந்து யார் கையில் கிடைக்கும் அப்படின்ற ஒரு போட்டி வேறு வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி வந்து நிஷா கிட்ட கேட்டுட்ருக்கா, உன் அப்பா கிட்டேருந்து ஒரு டெண்டர் ஃபைலோட காப்பி எடுக்க முடியல, நீ எல்லாம் எதுக்கு இருக்க, நீ இருக்கிறதே வேஸ்ட்டு, உங்கள் அப்பா உங்ககிட்ட எந்த விஷயத்தையுமே சொல்லாததுக்கான காரணம் எனக்கு இப்போ தான் புரியுது, நீ எதுக்குமே உதவாதவ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்காங்க. நிஷாவும் எவ்வளவோ ட்ரை பண்ணா, மேனேஜர் மூலமாக நான் எடுத்துடலான்னு பார்த்தேன், ஆனால் மேனேஜருக்கே தெரியல அந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குது, யார் கொட்டேஷன் போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தான் என்னால் எதுவுமே பண்ண முடியல, என் வீட்டில் இருந்தாலாவது எங்கள் அப்பா எங்கே வைப்பார் அப்படின்னு சொல்லி தெரியும், இவர் தான் எங்கேயோ போய் உட்காந்துருக்காரு, நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்து கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு ராஜேஸ்வரி இருந்துட்டு, நீ இப்படி சொல்கிறதுக்கு உனக்கு வெக்கமா இல்லையா, நீ அவரோட பொண்ணு தானே, இல்லை
இது ராஜேஸ்வரிக்கு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு உன் அப்பாவே உங்ககிட்ட வந்து கொடுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பயங்கரமாக திட்டிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ ஃபைல்ஸோடு வா, இல்லைனா இந்த சைடே வராத அப்படின்னு சொல்லிட்டு நல்லா திட்டி விட்டுடுறாங்க. இவங்க இப்படி ஒரு பக்கம் ஃபைலுக்கு ஆக சண்டை போட்டுட்ருக்காங்க, எடுக்க முடியல அப்படின்ட்டு. மறுபக்கத்தில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதே ப்ராப்ளம் தான். ரேணுகாவாலையும் அந்த ஃபைலை எடுக்கவே முடியல. எடுக்கிறதுக்குள்ளே வந்து கதிரேசன் வந்து எடுத்துகிட்டு போயிடுறாரு. ரேணுகாவும் வந்து ரகுவுக்கு கால் பண்ணிவிட்டு இந்த ஃபைல்ஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியல, இப்போதைக்கு இந்த வீட்டில் இல்லை, எப்படியும் அவன் வீட்டில் தான் வச்சுருப்பான், நீ போய் எடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து பிளான் கொடுத்துட்ருக்காங்க. இந்த டெண்டர் ஃபைல் வந்து என்றைக்கு முடிய போகுதுன்னு தெரியல. டெண்டர் வந்து கண்டிப்பாக கதிரேசனுக்கு தான் வரணும், மற்றபடி யாருக்கு போனாலுமே ரொம்பவே கஷ்டம். அது வந்து சொல்லவும் முடியாது, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் வெயிட் பண்ணி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு.